Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா இதுதான் கொஸ்டின். ஸோ உங்களுக்கான எல்லா பதிலும் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சிடறேன். டைம் பாருங்கள் அப்படின்னா அதாவது டைம் ஷார்ப்பாக 11:54. இது பகல் இல்லை நைட்டு சரிங்களா. ஸோ நம்ம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பிகினராக இருந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். 1 இயர் யாராலையும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட்டுன்றது பார்க்காதீங்க சரிங்களா. ஸோ அதுக்கான ப்ரூஃபாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் டேவுக்கு எனக்கு இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.13 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு சரிங்களா. நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஃபேக்காக ஒரிஜினல்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு ஃபேக்காக ஒரிஜினல்னு சொல்லிட்டு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுகிறேன்னா இல்லை ஒரிஜினல் ரிப்போர்ட்டு தான் வச்சு பேசுகிறான்றது இப்போ எல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் நான் மாற்றி காமிச்சிருப்பேன். புரியுதுங்களா தெரியுதுங்களா இப்போது எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு ஜெனுவனாக ரிப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு 6 நிமிஷத்தில் நைட்டு 12 மணி ஆகிட்டோம் இல்லையா. அப்போ நம்ம இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ எல்லாமே எஸ்டிஓக்கு மூவ் ஆகும். எல்லாமே ஃபர்தராக நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா. ஸோ இது ஃபுல் இன் லைவ் ரிப்போர்ட் வித் 100% ஜென்யூனாக நம்ம இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து நடத்திட்டுருக்கோம். அதாவது டிசம்பர் மந்த்லேருந்து 1ஆம் தேதியிலேருந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும் சரியா. சரி நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ அப்படின்னா 0.13 சென்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு. எஸ்டே அதாவது நேற்றுக்கு 0.13 சென்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.71 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக $2.57 கிடச்சிருக்கு சரிங்களா. பேலன்ஸ் அண்டு லாஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா. ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்னா இன்னும் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணப்படலை, பின் வெரிஃபிகேஷன் பண்ணப்படலை, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலுமே நம்ம ஆட் பண்ணலை. ஏன்னா ஒரு பிகினருக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணணுன்றதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்ஷியில் ரெவன்யூ கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம போவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் கண்டிப்பாக இதுக்கான ரிசல்ட் டே 1லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எப்படி இருக்குது, சிபிசி அண்ட் பேஜ் ஆப்பிங் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபார் டேவுக்கு $100 விதத்தில் நான் உங்களுக்கு ஏர்ன் பண்ணும்போது அப்போவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும் ஓகேவா. சரி டைம் கரெக்டான ஒரு 4 நிமிஷத்தில் நம்ம இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போயுமே உங்களுக்கு நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா திருப்பி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னா நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் எந்த அளவுக்கு ஜெனுவனாக இருக்குன்றது நீங்கள் பார்க்கணும். அதுக்காக தான். சரி இப்போ மேலே இருக்குது இல்லையா இந்த ஏர்னிங் செக்ஷன்ஸ், இது எப்படி பேக் எண்டில் ஒர்க் ஆகுதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு தெரியுமா ரெவன்யூ வருது. ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் இருக்கு இல்லையா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த ஆடை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அது மூலிமா நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா. இதுதான் கூகுளுடைய ரூல் ஓகேவா. நிறைய பேர் நமக்கு பேஜஸ் 1000 பேர் வந்துட்டால் நமக்கு $1 வந்துடும், $3 வந்துடும், $5 சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல அங்கே அது 1000 இம்ப்ரெஷன் வந்துட்டாலே நமக்கு ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். அது யூடியூப் சேனலுக்கு பொருந்தும். ஆட்சன்ஸில் ஆட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அங்கே இசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தான் பொருந்துமா தவிர ஆட்சன்ஸ்க்கு இது 1% கூட வராது ஓகேவா. அது இல்லாமல் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ ஆட் மோப் அதுக்கெலாம் இசிபிஎம் அதாவது இம்ப்ரெஷனுக்கு தான் ரெவன்யூ கொடுப்பாங்க. ஆட்சன்ஸில் ஒன்லி ஃபார் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும் சரிங்களா. ஸோ மற்றவங்க யாராச்சும் பேஜ் யூஸ்க்கு வந்துடும், இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சரியா. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 0.13 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு 1150 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒருத்தர் ஓகேங்களா, ஒரே ஒரு ஆடு கிளிக் நடந்ததுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு கிளிக்கு நமக்கு 0.13 சென்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ என்னைக்கோட இன்றைக்கி அதிகமான ஒரே கிளிக்கு 13 சென்ட்ஸ்ன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது சொன்னால் புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் நீங்கள் டே டு டே பார்க்குறவங்களுக்கு தெரியும் சரிங்களா. சரி இப்போ உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லை, அதில் எத்தனை பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்றது முக்கியன்றது தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு 1150 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு யூசர் தெரிஞ்சோ தெரியாமல் ஆடு கிளிக் பண்ணியிருக்காரு. அதனால் நமக்கு 0.13 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு கிளிக்கு மட்டும் எனக்கு அமெரிக்கா கிடச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கே எனக்கு எப்படி சொல்கிறேன்னா ஓவராலாக ஒரு $15 $20 வரைக்கும் கிடச்சிருக்கலாம். பட் ஆனால் எனக்கு இனிஷியல் அமௌண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. என் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர அளவுக்கு தான் பின்னாடி ஃப்யூச்சரில் பேஜ் சிடிஆர்ன்றது மேனேஜ் பண்ண முடியும். அது இப்போ புரியாது, உங்களுக்கு வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரியா. சரி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் டுடேவில் எவ்வளோ வருதோ ஓகேங்களா, அது $100 இருக்கலாம், $1000 எவ்வளோ வரட்டுமே சரிங்களா. ஸோ இந்த திஸ் மந்தில் பாருங்கள் $2.57 இருக்குல்ல, இந்த செக்ஷனில் என்ன ஆகுனா அப்போக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகி காமிக்கும். புரியுதுங்களா. ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ்னால்
கரெக்டாக இன்னுமே துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருது எக்ஸைட்டிங்காக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே செக்ஷனில் நமக்கு 0.13 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனில் அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே திஸ் மந்தில் இந்த செக்ஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்பப்போ ப்ளஸ் பண்ணி காமிக்கும். 45 மினிட்ஸ் கொஞ்சம் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அந்த திஸ் மந்தில் மட்டும் டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாள் அல்லது 30 நாள் அப்படின்னா அந்த மந்த் எண்டு முடிகிற வரைக்குமே அந்த திஸ் மந்த் எண்ட் அந்த செக்ஷனில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் வரக்கூடியது அமௌண்ட்டு. புரியுதுங்களா? சரி, தென் டைம் கரெக்டான 1 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா டுடேவில் வரக்கூடிய எல்லா அமௌண்ட்ஸுமே எஸ்டர்டேக்கும் போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? தென் இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஏர்னிங் செக்ஷன்ஸ். எனக்கு சரியாக புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்கன்னா நண்பா, நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம்னா டுடேவில் இருக்கக்கூடிய இந்த 0.13 சென்ட்ஸ் அந்த இடத்துல 00 ஆகிடும். அங்கேருந்து அப்படியே எஸ்டர்டேக்கு மூவ் ஆகிடும். எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் லாஸ்ட்டு 7 டேஸ் 0.71 சென்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த செக்ஷனுக்கு போய்டும். அதாவது ப்ளஸ் பண்ணி காமிக்கும். சரிங்களா? அப்போது லாஸ்ட்டு 7 டேஸ் இருக்கிற அமௌண்ட் எங்கே போனால் அது எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா திஸ் மந்தில் ஆல்ரெடி அப்டேட் ஆகி தான் காமிச்சிட்ருக்கு நமக்கு. சரியா? ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். சரியா? சரி, நமக்கு கிட்டத்தட்ட 1150 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஆடு கிளிக் பண்ணதால 0.13 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் நமக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரி அண்ட் கீவேர்ட்ஸ் பொறுத்து பேஜ் RPM வரும். ஸோ நான் வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் பர்டிகுலராக. அதனால் நமக்கு வந்து ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா 0.12 சென்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஆவரேஜ் பண்ணி கிடைக்கணும். பட் ஆனால் நமக்கு சிபிசி ஒரு கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கரண்ட்டாக கிடைக்குது? 0.13 சென்ட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா ஒரு கிளிக்கு 0.13 சென்ட்ஸ்ன்ற விதத்தில் அப்போ டுடேவில் கரெக்டாக வந்திருக்கா? ஸோ பேஜ் யூஸ் பாருங்கள் 1150 பேருக்கு கிட்டத்தட்ட நமக்கு 1560 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ரெவன்யூன்றது நமக்கு ஒன்றும் ஜென்ரேட் ஆகாது. சரிங்களா? ஸோ நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். தென் பேஜ் சிட்டியாக 0.09% வந்திருக்கு. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பேஜ் நம்ம வந்து ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? ஸோ நல்லா பாருங்கள், கரெக்டாக ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். 12 மணி தான் ஆகுது, பேட்ரி வேறு இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், அது வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை. கரெக்டாக 12 மணிக்கு ஒரு டைம் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். அப்படின்னா 12:05க்கு ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணால் 12:10. ஏன்னா 3 மணி டைம் 12, 12:05 அப்படின்னா 12:10. இந்த டைமுக்குள்ளே இந்த பேஜ் ஆக்சுவலி அது ஆல்ரெடி அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த இடத்த பார்த்தீங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஆட் யூனிட்டில் இதில் வந்து அந்த 12 மணிக்கு முன்னாடி போய் பாருங்கள். பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு மேனுவல் ஆட் வந்து நம்ம கோடு போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆட் நேம் வச்சுருப்பேன். அதுக்கு வந்து இம்ப்ரெஷன்லாம் உங்களுக்கு காமிச்சிருவோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அது 12 மணி ஆன உடனே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த 0.13 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்றதோ, அதாவது டுடே பேஜ் பார்த்துருப்பீங்க. அதில் எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்கன்றது ஓரளவு ஐடியா கிடச்சிருச்சா? பர்ஃபார்மன்ஸில் கண்ட்ரிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள். இந்தியா, ஜெர்மனி, அது போக ஓவராலாக டைரும் கொண்டு பொறுத்தவரைக்கும் ஃப்ரான்ஸு யூனிட்ஸ். ஓகேங்களா? பேஜ் யூஸ் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பட் ஓவராலாக வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் எல்லாமே 1140 பேருமே இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்காங்க. அதில் ஒரே ஒரு கிளிக் வந்து நடந்திருக்கிறது. ஆவரேஜ் பண்ணி 0.13 சென்ட்ரல் விதத்தில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ உங்கள் சிபிஎம் பிட்ரேட்னு சொன்னால் இந்த ஆட் மேனேஜர் அதை ஈக்குவலாக பார்த்தாச்சுன்னா 1000 இம்ப்ரெஷனுக்கு நமக்கு ஓவராலாக 0.71 சென்ட்ன்ற விதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலி இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. இது இசிபிஎம் எதை பொறுத்து காட்டுதுன்னா லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான ரிப்போர்ட் காட்டும் இந்த இடத்த. தெரியுமா? ஸோ இப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தென் இவ்வளோ தான் நண்பா. தென் இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் இந்த கிராஃப் டீட்டெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்தியா, தென் ஹியூமன், ஜெர்மனி, சிங்கப்பூர் வந்து தான் நமக்கு ஓவராலாக அந்த 1 சென்ட் விதத்தில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் 90%க்கு மேலே டெஸ்க்டாப்லேருந்து தான் வராங்க. 0.56 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் மொபைல் யூசர்ஸ்னு பார்த்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் தான் 0.13 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்றது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நண்பா. பெருசாக எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வரக்கூடிய ரெவன்யூமே வந்து நமக்கு 1 சென்ட், அதாவது $1 கம்மியாக தானே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிப்போர்ட்டுமே வந்து ரொம்ப டீப்பாக என்னால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். புரியுதுங்களா? சரி, நம்ம ஒன் மோர் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம ரீஃப்ரெஷ் கொடுத்தாச்சு. தென் பார்த்தீங்களா, அதாவது அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டுடேவில் இருக்க பேஜ் யூஸ் வந்து எஸ்டர்டேக்கு மாட்டுறேன் 1650. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டுடேக்கு வைக்கிறேன் 1150. சரிங்களா?
ஸோ கரெக்டாக 12:03 ஆகுது. 12:05க்கு உங்களுக்கு வந்து நான் எக்ஸாக்டாக துல்லியமாக ரிப்போர்ட் காட்டும். புரியுதா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தலைமையை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 7,000 15,000 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜ்லேயும் காமனாக வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைஃப் லாங் கீயோட ஆக்டிவேஷன் செய்ய தரப்படும். 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள். அடுத்தது வெப்சைட்டுக்கு தீம்ஸ் மட்டும் வேணும், ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு வெப்சைட்டுக்கு கீ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 2,000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். தென் இல்லை எனக்கு வந்து அது ஃப்ரீயாக கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் 10 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். அப்படின்னா 30 ஆர்டிக்கல் வாங்குறீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட் 300 பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும். புரியுதுங்களா? தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ இது போல் எஸ்இஓ கிளாஸ் எடுக்கணும், இல்லை உங்கள் வெப்சைட்டுக்கு எதனா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை உங்கள் சைடு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காது, ஆடிட்டிங் பார்க்கணும், சைடு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியல, அது எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுவுமே நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பெய்டு சர்வீஸாக ஹையர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை பில்டு பண்ணி கொடுக்குறோன்னா யூசர்ஸ்க்கு வந்து 100% ப்ரீமியமாக தான் நம்ம பண்ணி கொடுப்போம். சும்மா பேருக்கு நாம வெப்சைட் பண்ணுறோம், ஜஸ்ட் ஃபார் ஒரு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி கையில் கொடுத்துருவோம்னு நினைக்காதீங்க. ஒரு யூசர்ஸ் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். அவருக்கு பல விதமான டவுட் வரும். டைமிங் முக்கியம் கிடையாது. டவுட்டுன்னு கால் பண்ணுறேன், அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறது தான் என் வேலையாக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா நான் லேர்ன் பண்ணது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதே போல் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியும். ஆக்சுவலி நீங்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சன்ஸ் சம்மந்தமாக அதிகமாக வீடியோஸ் கொடுத்தது யாருன்னு பார்த்தாச்சுன்னா நான் தான். அது இல்லாமல் நம்ம சேனல் தான், ரெக்கார்டும் கூட. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? சேனலில் போய்ட்டு ஓவராலாக ஆட்சன்ஸ் சம்மந்தமாக எவ்வளோ வீடியோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓவராலாக 3000 வீடியோஸ் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். திருப்பி சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ஆட்சன்ஸ்குள்ளே எல்லோரும் வந்து நீங்களும் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான். ஏன்னா ஆட்சன்ஸில் ரெவன்யூ ஸ்டார்டிங் கம்மியாக இருக்கலாம் நண்பா, ஆனால் பர் மந்த்துக்கு 1 லேக்குன்றதை 5 லேக் வரைக்கும் அசால்ட்டாக ஏர்ன் பண்ண முடியும். புரியுதுங்களா? எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சொல்ல தான் முடியும், நீங்கள் உள்ளே வாங்க வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல தான் முடியும். வான்னு கத்திகிட்ருக்க முடியாது. புரியுதுங்களா? நான் சொல்கிறேன்னா பல ரீசன்ஸ் இருக்கும். பட் ஆனால் உள்ளே ஒர்க் பண்ணும்போது ஒரு நம்ம ஏன்னா வந்து பாதி பேர் ஒர்க் பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து டிமோட்டிவேட் ஆகிட்டு ஒர்க் பண்ணாத போயிடுறாங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற சக்ஸஸ் ரேட் எவ்வளோ தெரியுமா? நிறைய இருக்குது. பட் ஆனால் நம்ம அதாவது வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வரணும் அப்படின்னா அதுக்கு கண்டென்ட் போடணும். கண்டென்ட்டே இல்லாமல் வெறும் 100 போஸ்ட்டு போட்டு டிராஃபிக் வரல ஆடு கிளிக் நடக்கல, ரெவன்யூ வரலன்னு எப்படி நண்பா வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 இயர் எதுக்கு தெரியுமா? 3000 போஸ்ட்டு போடுறது தான் அந்த 1 இயருக்கான டைம். ப்ரோ இவ்வளோ சொல்கிறீங்களா, நீங்கள் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டால் நான் ஒரு நாளைக்கு 7 போஸ்ட்டு போடுறேன், நீங்கள் போடுறீங்களா? அதாவது என்ஷீட்டில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா ஒர்க்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. 3000 போஸ்ட்டு நீ போட்டு முடி. 3000 போஸ்ட்டுக்கு 1 லட்சம் பேக்லிங்க் எடு. உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ரெவன்யூ பார். ஓகேங்களா? இதை விட யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டா. நீ பேக்லிங்க் கூட எடுக்க வேண்டாம், ஆர்டிகல்ஸ் மட்டும் 3000 போடு. அதில் கண்டிப்பாக 500 ஆர்டிகல் நம்பர் 1 பேஜஸில் ரேங்க் ஆகும். உனக்கு வரக்கூடிய டிராஃபிக் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். பேக்லிங்க் பில்டு பண்ணினா அது இன்னுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒன்று விட்டுரும். புரியுதுங்களா? டைம் இப்போ 12 மணி 6 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ்லாம் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லா ரிப்போர்ட்டும் சேஞ்ச் ஆகிடுச்சா? இதுதான் நண்பா கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி மாறுதுன்றது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் நான் சொன்ன போல் டுடேவிலேருந்து எல்லாமே 0 ஆகிடுச்சா? கீழே பாருங்கள் எல்லாமே. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து நான் எஸ்டேவுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன் எல்லாத்தையும். தெரியுதுங்களா? ரிப்போர்ட் எல்லாமே வந்துடுச்சா? ஸோ 1650. அப்போது ஆவரேஜாக இது ஆக்சுவலி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இன்றைக்கி இப்போ மாறந்து வரல, இது அதுக்கு முந்தானத்து ரிப்போர்ட் வருது. இது கரெக்டாக இன்னொரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? தென் இப்படி தான் நம்ம ஆட்சன்ஸில் பேக் ஹேண்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. டைமிங் என்னென்னா இதுதான், 12 மணிக்கு உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் இல்லைனா 12:05 அப்படின்னா 12:10 இந்த 3 டைமுக்குள்ளே உங்களுடைய ரெவன்யூ எல்லாமே மந்த் எல்லாம் டே டு டேட்டில் ஸ்விட்ச் ஆகும். புரியுதுங்களா? தென் இது போல் நிறைய ரிப்போர்ட் உங்களுக்கு டே டு டேட்டில் வந்து நிறைய ட்விஸ்ட்டாக சொல்வேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.